Our legislators here in Tamil Nadu did the same. In the future, will fight, take up the issues of the people, reject the money, reject the other type of caste and other considerations. Take into consideration only who will stand with the people, who will fight on behalf of the people and for the welfare of the people. We appeal not only to CPI to vote for all the constituents of our People's Welfare Friends, CPIM, VCK, DMDK, MDMK and Tamil Manila Congress, TMC party, and put together. This front is formidable. Till now, there was a grouse among some sections of the people that there is no alternative. Here is the alternative of the people. So, we appeal to the people to vote for this front and support the front, help them to form the new government. Thank you. லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடல, லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணலாம். It's okay. You come here. You have spoken and then you should have. பொதுச் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நேற்றைய தினம் மாநில நிர்வாக குழு கூட்டம், இன்றைய தினம் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கொண்ட இந்த அணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 25 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பளிக்கப்பட்டது. நாங்கள் பெற்றிருக்கிற 25 தொகுதிகளும் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய மிக நல்ல தொகுதிகளாகும். தோழமை கட்சி நண்பர்கள் நாங்கள் கேட்ட விரும்பிய தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான தோழர் RNK, தோழர் நல்லக்கண் அவர்களும், அதே போல தோழர் தாப்பா அவர்களும் இந்த தேர்தலில் தாங்கள் போட்டியிட விரும்பவில்லை, வயதின் காரணமாக, உடல்நிலை காரணமாக போட்டியிலிருந்து எங்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும், பிரச்சாரத்தில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இருவரும் போட்டியிடவில்லை. கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன், மாநில துணைச் செயலாளர் சுப்பராயன், மற்றொரு துணைச் செயலாளர் மு வீரபாண்டியன், அதேபோல தோழர் சி மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ பழனிசாமி, ஏஐடிசியினுடைய பொதுச் செயலாளர் TM மூர்த்தி, மாதர் சங்கத்தினுடைய மாநில செயலர் பி பத்மாவதி, மாநில செயற்குழு உறுப்பினர் என் பெரியசாமி, பி சேதுராமன் ஆகிய 9 பேரும் தேர்தல் களத்தில் நின்று 25 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும், அந்த போராட்ட களத்தில் நிற்க வேண்டும் என்று கட்சி முடிவு செய்திருக்கிறது. என்ன எல்லாரும் கேட்டதுங்களா, நீ போட்டி போடுறியா? கட்சி, எங்க கட்சி இப்படி முடிவு செய்திருக்கிறது. நாங்கள் வெளியிடுகிற இந்த பட்டியலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரும்பவும் தேர்தலில் நிற்கிறார்கள். 9 மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 25 தொகுதிகளில் 2 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினருக்கு 1 இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தோழர்கள் 10 பேருக்கு, இளைஞர்கள் புதியவர்களுக்கு 10 இடங்கள் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது.
தனி தொகுதிகளில் 7 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். அது அல்லாமல் ஒரு பொது தொகுதியிலும் ஒரு தலித்தை வேட்பாளராக நிறுத்துகிறோம். ஒண்ணு அறந்தாங்க மாதவரம் சேர்த்து 9 தொகுதிகள், 2 பொது தொகுதியில் தலித்துகளை நிறுத்துகிறோம். 7 தனி தொகுதிகள், 9 தலித்துகளை வேட்பாளராக நிறுத்துகிறோம். 8 பட்டதாரிகளுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 2 வழக்கறிஞர்கள் போட்டியிடுகின்றார்கள். இந்த பட்டியலில் உள்ள விவரம் இப்ப தொகுதி வாரியா சொல்லிடுறேன். போட்டியிடக்கூடிய தொகுதி அவினாசி தனித்தொகுதி. எங்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் எம் ஆறுமுகம், தற்போதைய சட்டமன்ற குழுவினுடைய தலைவர். சிவகங்கை, தற்போது சட்டமன்ற குழுவினுடைய துணைத் தலைவர், தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் எஸ் குணசேகரன். திருத்துறைப்பூண்டி தனி, தற்போதைய சட்டமன்ற குழுவின் கொறடா மாநில குழு உறுப்பினர் கே உலகநாதன். பெண்ணாகரம் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் என் நஞ்சப்பன். தளி கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் டி ராமச்சந்திரன். பவானிசாகர் தனி பி எல் சுந்தரம், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், மாநில குழு உறுப்பினர். குடியாத்தம் தனி கு லிங்கமுத்து, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். பால்பாறை தனி பி மணிபாரதி, பத்திரிகையாளர். திருவள்ளுவத்தூர் தனி பி லிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கட்சியின் மாநில குழு உறுப்பினர். திருவாரூர் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர், திருவாரூர் மாவட்ட செயலாளர் பி எஸ் மாசிலாமணி. சைதாப்பேட்டை மாவட்ட செயலாளர் எஸ் ஏழுமலை. மாதவரம் மாவட்ட செயலாளர் ஏ எஸ் கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இது பொது தொகுதி. இந்த பொதுத்தில் நிறுத்தப்படுகிற ஏ எஸ் கண்ணன் தலித். கீழ்பெண்ணாத்தூர் கு ஜோதி, மாவட்ட செயலாளர். சேலம் வீரபாண்டி ஏ மோகன், மாவட்ட செயலாளர். அருப்புக்கோட்டை எஸ் செந்தில்குமார், வழக்கறிஞர். திருப்பத்தூர் நா சாத்தையா, தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில செயலாளர். திருப்பூர் வடக்கு எம் ரவி என்கிற சுப்பிரமணியம், மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர். மதுரை கிழக்கு ப காளிதாசன், மாவட்ட செயலாளர். திருப்பரங்குன்றம் க கந்தசாமி, மூத்த தலைவரில் ஒருவர். ஒட்டன் சத்திரம் க சந்தானம், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர். பேராவூரணி தமயந்தி திருஞானம், இந்திய மாத தேசிய சம்மேளனத்தின் தஞ்சை மாவட்ட தலைவர். திருவரங்கம் புஷ்பம் வைத்தியநாதன், இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய மாநில தலைவர்களில் ஒருவர். அறந்தாங்கி பி லோகநாதன், இது பொது தொகுதி. லோகநாதன் ஒரு தலித்து வழக்கறிஞர். வாசுதேவநல்லூர் தனி ஆர் சமுத்திரக்கனி. நாகப்பட்டினம் நாகை ஏ பி தமீம் அன்சாரி. பிரச்சார இயக்கத்தில் எல்லாரும் தருவாங்க. எல்லாருக்கும் கிழிச்சிடாதீங்க. எல்லாருக்கும் தருவாங்க. இருங்க மோகன், எல்லாருக்கும் இருக்கு, கொஞ்சம் இருங்க. பிரச்சார இயக்கத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பிரச்சார இயக்கத்தில் எங்களது கட்சியின் சார்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களும், தேசிய செயலாளர் டி ராஜா அவர்களும், அதேபோல தேசிய செயலாளர் ஒருவரான அமர்ஜித் கவுர் அவர்களும், இந்திய மாத தேசிய சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனிராஜா அவர்களும்,
தமிழக தலைவர்களான தோழர் ஆர் நல்லக்கண் அவர்களும் தோழர் தா பாண்டியன் அவர்களும் தேர்தல் பிரச்சார இயக்கத்தில், தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சார இயக்கத்தில் எங்களது கட்சிக்கு மட்டுமல்லாமல் கூட்டணியினுடைய வெற்றிக்காக தோழமை கட்சிக்கு வேட்பாளர் இருக்கக்கூடிய இடத்திலும் பிரச்சாரத்தை 20ஆம் தேதிக்கு பிறகு மேற்கொள்ள இருக்கிறோம்.